ஒரு முகமாய் ஆறு முகமாய் அங்கும் இங்குமாய் இணையில்லா பேரமுதாய் தத்துவமாய் இருந்தும் இல்லாததுமாய் எங்கெங்கும் ஒளி வீசும் எண்ணிலா தாரகையாய் எழுந்தருளும் ஒளியே என்னுள் வருவாய் முருகப்பெருமானி. என்னென்னைக்குமே மாற்றங்களை தரக்கூடிய ஏற்றங்களை தரக்கூடிய முருகப்பெருமானோட திருவடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ராசி மண்டலத்தில் காலபுருஷ தத்துவத்தில் சுக்கிர பகவானோட ஆளுமை கொண்ட இரண்டாவது ராசியாக வலம் வரக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அன்பான வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாடு மாதிரி உழைக்கிறேன்ப்பா, இது ரிஷபத்திற்கு பொருந்தும். மாடு மாதிரி எதையும் தாங்குறேன்ப்பா, இதுவும் ரிஷபத்துக்கு பொருந்தும். மாடு மாதிரி சகிச்சுட்டு இருக்கான்ப்பா, ரிஷபத்திற்கு பொருந்தும். ஆனால் ரிஷபத்துக்குன்னு ஒரு மனசு இருக்குங்க, அதை யார் பார்க்குறீங்க? யாருமே பார்க்கறதில்ல. அந்த பையனோ அந்த பொண்ணோ ரிஷபத்தை சேர்ந்தவங்க, ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எப்பேற்பட்ட எந்த ஒரு வேலை செய்கிறவங்களா இருந்தால் கூட இருக்கட்டுங்க, மனுஷங்களாக மதிக்கிறீங்களா? அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை யாராவது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுறீங்களா? எவ்வளவுதான் இவங்க தாங்குவாங்க? மாடு சின்னமாக வச்சுருந்தாலும் எல்லாத்தையுமே இவங்க மேலே தான் கொட்டுவீங்களா? அட, உங்களை என்னங்க சொல்கிறது? நம்ம வாயை திறந்து சொல்லுங்கள், எனக்கு வலிக்குதுடா, எனக்கு கஷ்டமாக இருக்குடா, எனக்கு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு. குடும்பமே இருக்கட்டுங்க, இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கி நில்லுங்க. ஏன் உங்கள் கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் மறைக்கிறீங்க? சுமை தாங்கிய நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. சுலபமாக எல்லாரும் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு பேசுடுறாங்க. அடி மேலே அடி, துரோகத்து மேலே துரோகம். வீழ்த்தப்பட்டவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரர்களை சொல்லலாங்க. பயங்கரமாக மாட்டியிருப்பீங்க. கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய ராசிகளில் முதன்மை ராசியாக ரிஷப ராசி சொல்லலாம். எப்பமா தீரும் அந்த கடன் பிரச்சனை? எங்கே போய் முடிய போகுது? என்ன பண்ணுறது? என்ன பரிகாரம் பண்ணுறது? எங்கே போனாலும் காசு தான் செலவாகுது. அதாவது பரிகாரங்கிற பேரில் நான் கடன் வாங்கி பரிகாரம் பண்ணுற மாதிரி அந்த கடன் மேலே கடன் சேர்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது வழிகாட்டுமா? இப்படியும் தெய்வங்கள் கிட்ட புலம்புறவங்க. ஆன்மீகத்தில் ஆண்டவனை மட்டுமே துணைன்னு நினச்சிட்டு வாழக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. சூதுவாது தெரியல, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது? இப்போ ஒரு சில ராசிக்காரங்கள்லாம் பார்த்தோன்னா குறிப்பிட்டு சொல்லலை, சில கஷ்டங்கள் வருது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வகையில் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு அமையும். ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அசுரர்களோட குருவே தான் இவங்க அதிபதி. ஆனால் இருந்தாலும் இந்த அசுரர்களுக்கு என்ன தெரியும்? அதாவது நல்லவன் கெட்டவன், ஆனால் இந்த உலகம் தாங்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு எப்படி அதிலிருந்து வெளியே வரணும்னு தெரியும், ஆனால் கெட்டவனுக்கு என்ன பண்ண தெரியாது இல்லையா? அந்த மாதிரி தாங்க இவங்க நல்லவங்க. அதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால பெருசாக இவங்களுக்கு சிக்கல் வர்றப்போ அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு அமையறதில்ல, தெரியறதில்ல. ஸோ இதுக்கு ஏதாவது மாற்றம் வருமா? உண்மைதாங்க, வரும். சொந்த பந்தங்கள் ஒதுக்குறாங்க, சரி. குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒதுக்குறாங்க, சரி. பெற்றவங்க ஒதுக்குறாங்க. என்னையா இது? போகிற வரவெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. நல்லா இருந்திருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க. கடந்த சில மாதங்களாக ரொம்ப அடிமேல அடிங்கிற மாதிரி எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்டு வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலையில கூட இருந்திருப்பீங்க. உண்மை, இது சத்தியமான வார்த்தைகள்ங்க. இந்த நிலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் இந்த பதிவு கட்டாயம் இருண்டு போன வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பதிவாக இருக்குன்னு நம்புங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திர சொல். விஷயத்தை சொல்லுனா ஏதோ சாமி கும்பிட சொல்கிறேன், என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய மனசு பார்த்தாக்கா எதிர்மறை ஆற்றலால் நிரம்பி இருக்குங்க. எதுவுமே நமக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதிலிருந்து வெளிக்கொண்டுட்டு வாங்க. இதுதான் ஓம் நம சிவாய. ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. என்ன வேணால் பிரச்சனை இருக்கட்டுங்க, அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சொல்லுங்கள். இல்லைம்மா, நான் வேலையில் இருக்கேன், அப்போ தான் உன் பதிவு பார்த்தேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கேன். சரி, எங்கே இருந்தாலும் முடிஞ்சால் கிடைக்கிறப்ப சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷத்தை சிவபெருமானுக்காக ஒதுக்கி அவர்கிட்ட உங்கள் மனசை ஒப்படைச்சு தெளிவான சிந்தனையோட எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அவரை நம்பி உட்காருங்க. அப்புறம் சொல்லுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். கஷ்ட நஷ்டங்களை கட்டாயம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாங்க. அதே போல்
உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க இல்லையா, என்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்காக உங்களோட கஷ்ட நஷ்டங்களை போக்குறதுக்காக உங்கள் குலதெய்வத்தோட பேரையும் குறிப்பிடுங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட நாங்கள் பூஜைகள் செய்து வேண்டிக்கிறோம்மா. ஏன் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னம்மா அப்படி இருக்குன்னுலாம் எந்த அவசியமும் கிடையாதுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நம்ம வழிபாடு வச்சாலே அந்த தெய்வங்கள் ஏற்றுக்குவாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, குலதெய்வத்தை கும்பிட்டீங்களான்னு கேட்டால், குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நவகிரகங்களில் 8 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லையா, உங்கள் அதிபதியே உங்களை கைவிட்டாலும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து காக்குங்க. புரியுதுங்களா? இது வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேங்க. இப்போது ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப பிடிச்சமான இடம்னு பார்த்தா குடும்ப சூழல், பெற்றோரோட அரவணைப்பில் இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் நில ராசி, எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே திடமாக முடிவெடுக்கக்கூடியவங்க. குடும்பம், வேலை செய்யக்கூடிய இடங்களில் அனுசரித்து நடந்துக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஏதாச்சும் எதிர்ப்புகள் வந்தால் அதை ஈஸியாக சமாளிக்கக்கூடிய நிலையில தான் நீங்கள் வாழ்வீங்க. நிலையான சிந்தனை செயல்பாடு கொண்டவங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பீங்க இல்லையா. இப்போது இந்த 12 ராசிலேயே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அதாவது ஆனா பெண்ணாங்கிற மாதிரி ரிஷபராசியை பொறுத்த பெண் ராசி, இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த வேலையை செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்போட செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி விசுவாசத்துக்கு பேர் போனவங்க, அடிக்கடி வேலையை மாத்திர பேச்சுக்கு இடமே இல்லை. ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பாங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சம்பளத்துக்கு ஆள் கூப்பிட்டாலும் சரி, எனக்கு இதுவே போதும், என்னை நம்பி என் முதலாளி இருக்காரு, அவருக்கு நான் விசுவாசம் இருப்பேன், ஏன் அவங்களே நீ போமா அப்படின்னு சொன்னால் கூட யோசிக்காம இவங்க வந்து நம்ம சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளம் கொண்ட ரிஷபம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுது? உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட கேட்குறேங்க. இப்போ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள். ரிஷபராசியில் எப்பப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை வச்சு உங்களுக்கு இந்த பலன்கள் வந்துட்டு பார்க்க போகிறோங்க. இப்போது காலங்காலமாக கஷ்டப்படக்கூடிய ரிஷபம், என்னம்மா இந்த 6 காரியங்களை காலையில் எந்திரிச்சதும் நீங்கள் செய்யவே கூடாதுங்க. அதுவும் உண்மைங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ இருக்கிற கஷ்டம் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து சரியாகுங்க. எல்லாத்தையுமே தவிர்த்து ஒரு அழகான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு யோசித்து நீங்கள் வாழணும். நீங்கள் கண்டிப்பாக பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணுங்க. ரிஷபத்துக்கு இப்போ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உயர்வு அடைய முடியும். கண்டிப்பாக உயர்வு அடைவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சந்தோஷமாக வாழ போகிறீங்க. சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுமே தவிர்த்து சனி, ராகு பகவான், குரு, சுக்கிரன் இவங்க எல்லாருமே நல்ல நிலையில் உங்களுக்கு வலுவாக இருக்காங்க. இதோட இந்த எல்லாமே வலுப்பெறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கும். நினச்சது நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன்பிறப்போட ஒத்துழைப்பு கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே இப்போ நடக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். செல்வாக்கு அந்தஸ்து உயரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு தலைமை கிட்ட ஆதரவும் தொண்டர்களுடைய பலமும் உண்டாக போகுதுங்க. பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக செய்யுங்க. அதுவும் வந்துட்டு கைகூடி வரும். அதற்குரிய முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்குங்க. புதுசாக இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு அக்கறை கூடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த மாதிரி விளைச்சல் அதிகமாகுங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும். உங்களை பற்றி நிறைய பேர் வந்து ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எதிலுமே கண்டுக்க வேணாம். வாழ்க்கையில் வளம் உண்டாகுங்க. மிருகசீரிச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகளில் வேகம், எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய திறமை கொண்டவங்க. எந்த ஒரு காரியத்தையும் தைரிய வீரியக்காரனாக நீங்கள் செய்யணுங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால, கேதுவோடு இணைந்திருக்கிறதுனால உடலில் கை வைக்கிறாரு. சின்ன சின்ன பாதிப்புகள் வருங்க. தாய்வழி உறவுகளால் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். எதிர்பாராத விதமாக நடக்கும். அதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியான வகையில் கையாண்டிங்க அப்படின்னா நல்லது நடக்குங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெற்றோர்களோட சொல் பேச்சு கேட்டு குழந்தைகள் வந்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தை வரம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்க போகுதுங்க. திருமண வரன் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப நாளாக என் பொண்ணுக்கு பையனுக்கு வரம்
பார்த்துட்ருக்கேம்மா, எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குங்க. ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கலாங்க. என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா, நீ தான் இந்த ரிஷப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும். முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. காலபுருஷ சக்கரத்தில் 2வது ராசியாக வலம் பெற போகக்கூடியது ரிஷபராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. ரிஷபராசி பூமி தத்துவம் கொண்ட ராசிங்க. சந்திர பகவான் உச்சம், குரு பகவான் நீச்சம். உங்களுடைய சின்னம் எருதுங்க. நட்சத்திரங்கள்னு பார்த்தோன்னா கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீரிச நட்சத்திரம். உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை, வெள்ளை. ரிஷப ராசிக்காரங்க பெரும்பாலுமே அமைதியான மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க. யார்கிட்டேயும் அவசரமாக பழக மாட்டாங்க. ஆனால் ஒரு டைம் பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த உறவை வாழ்க்கை முழுவதும் பாதுகாக்கிறவங்களாக தாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க மீது நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் எடுக்கவே மாட்டீங்க. ஒரு குடும்பத்தில் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆழமாக யோசிப்பாங்க. அதனால தான் ரிஷபராசிக்காரங்க கிட்ட நிறைய பேர் ஆலோசனை கேட்பாங்க. எல்லா பொறுப்பையும் தன்னோட சொந்த பொறுப்பாக நினச்சி வேலை செய்வாங்க. எந்த காரியத்தையுமே பாதியிலேயே கைவிட மாட்டாங்க. ரிஷபராசிக்காரங்கிட்ட ஒரு விஷயம் சிறப்பாக இருக்குது. அது என்ன அப்படின்னா பண விஷயங்களை ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க. திட்டமிட்டு செயல்படுவாங்க. அவங்க பணத்தை அவங்களுக்காக மட்டுமே சேமித்து வச்சுக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் சேமித்து வைப்பாங்க. தனக்கு நெருக்கமாக இருக்கவங்களுக்கும் பண உதவிகள் செய்ய தயங்கவே மாட்டாங்க. எப்பவும் அவங்களுக்காக உதவி செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தயங்க மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸில் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அங்கே அமைதியாக இருப்பாங்க. அவங்க கூட வேலை செய்கிற வேலையாட்கள் மற்றும் மேலதிகாரிங்க கிட்ட அவங்க மீது ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் தன்னோட சொந்த விஷயத்தை கூட ரிஷபராசிக்காரங்க கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. எந்த காரியத்தையுமே அலட்சியமாக விட மாட்டாங்க. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கதாங்க செய்யுது. காரணம் கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்குள்ள எல்லாத்தையுமே வச்சுக்காம வெளியில் எதையுமே சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாகிடுவாங்க. இருந்தாலும் வெளியே எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. அவங்களோட நல்ல மனநிலை காரணமாக எல்லாருக்கும் ரிஷபராசிக்காரங்க கிட்ட உதவி கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உதவின்னு யாருமே முன் வர மாட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்வாங்க. இதுதாங்க இவங்களுடைய உண்மையான வாழ்க்கை நிலை. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படித்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது தாங்க இந்த பதிவில் பார்க்க போகணும். உங்கள் வாழ்க்கையில் 100க்கு 100% நல்ல பலன்களை தாங்க கொடுக்க போகுது அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேங்க. ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு வழிகாட்ட போகிறாருங்க. வேல் துணை வருமா, மயில் துணை வருமா, அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க. ஆனால் உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு. என்னம்மா வாக்கு சொல்கிறியா? அப்படி தான் வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானோட அருளாசினால தான் நான் வாக்கு சொல்கிறேனே இருக்கட்டுங்க. என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பலிக்கட்டுமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஓம் முருகப்பெருமான் போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை சொல்லி உங்கள் மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினச்சிக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க. அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்கள் கூட துணையாக நின்று நிறைவேற்றி கொடுப்பாருன்னு முழுசாக நம்புங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு இவரை அணுகிறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமாக முருகப்பெருமான் போக்கிடுவாருங்க. அந்த வகையில் உங்களுக்கு நல்ல செய்தியோடு தான் நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கோங்க. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஓம் முருகப்பெருமானையே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க.
இனி வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். உங்கள் கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை அதிகரிக்கும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. நீங்கள் உங்களுடைய வேலைகளை திறம்பட செஞ்சு முடிக்கிறதுனால உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த சலுகைகளோடு கிடைக்க போகுதுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்குறீங்களா, தாராளமாக தொடங்கலாங்க. ஆல்ரெடி தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அதை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க, அதையும் விரிவுபடுத்த போதீங்க. உங்களுக்கு பல விதங்களில் சிறப்பான பலன்களை பெற போறீங்க. மேலும் சிறப்பு வாய்ந்த நாட்களாக திகழ்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. இன்னும் எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய அண்ணாமலையாரை வழிபாடு செய்ய உங்களுடைய எண்ணம் போல வாழ்க்கை மாறுங்க. என்ன நினைச்சாலும் அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு கொடுப்பாரு. காரணம் தெரியுங்களா, உங்களுடைய சின்னம் என்னங்க, காளை இல்லையா? அதாவது நந்தி தேவர் யாரு, சிவபெருமானினுடைய பர்சனல் செக்ரட்டரி இல்லைங்களா? சிவபெருமான் கிட்ட நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நந்தி தேவருடைய காதுல சொன்னா போதும், அப்படியே டைரக்டா போயிடுங்க. அதாவது பார்வதி தேவி கூட சிவபெருமான் கிட்ட பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா நந்தி தேவருக்கு அப்படி ஒரு கண்டிஷனே இல்லையாமுங்க. அந்த அளவுக்கு நந்தி தேவர் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சவர். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சிவசிவான்னு இருங்க. முடிஞ்சது அப்படின்னா பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று சிவ வழிபாடு செய்யுங்க. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா அனுதினமும் அவரை வழிபாடு செய்யுங்க. எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அப்பெல்லாம் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க. அவர் எந்த அளவுக்கு நீங்கள் போய் அடிக்கடி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட ரிஷபராசி என்பர்களே, ஓம் சிவபெருமானே போற்றி போற்றின்னு சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா சிவனே நீருங்க. மற்றது எல்லாத்தையும் அந்த சிவபெருமான் பார்த்துக்குவார். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பக்தர்களை யார் சோதிச்சாலும் யார் தண்டிச்சாலும் யாருக்கு எடுக்கணும்னு நினச்சாலும் சரிங்க, சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் சிவபெருமான தொழுக ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் அவருடைய சொத்துங்க. அவர் பார்த்து பண்ணிடுவார். புரியுதுங்களா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாட்களாக தாங்க இனி இருக்க போகுது. அது எப்படின்னு பார்க்கலாமா? பணவரவு கணிசமாக உயருங்க. புதுசாக ஆடை அபகரணங்கள் சேரும். மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதை வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சாதிக்கக்கூடிய துடிப்பு உருவாகும். மனசு உறுதிப்படும். பழைய வாகனத்தை மாற்றி புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பை கொடுத்துருக்காருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட போகுது. பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவீங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. குடும்பத்தோட விருந்து விசேஷங்களுக்கு போய் மகிழ்ச்சி அடைய போறீங்க. உறவுக்காரங்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்களால சின்ன சின்ன உபத்திரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உறவுக்காரங்க வந்துட்டாங்க, அவங்க தேன் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் மயங்கிடாதீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கவனமாக இருங்க. வெளிவட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட உயரப்போகுதுங்க. வாழ்க்கை துணை வழியிலும் உங்களுடைய உறவுக்காரர்கள் வழியிலும் சில ஆலோசனைகள் வருங்க. அதை ஏற்றுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய மத்தியிலும் உங்களோட கௌரவம் உயருங்க. அடுத்ததான் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழல் மாறும். உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். மேலும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே வேலை செய்யக்கூடிய இடத்துல கிடைக்குங்க. தனியார் துறையாக இருக்கீங்க அப்படின்னா நிர்வாகத்துக்கிட்ட உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் தொழிலில் லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குங்க. வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற முயற்சியை மட்டும் இந்த காலகட்டத்தில் வேணாங்க. இருக்கிறத அப்படியே பார்த்துக்கலாம். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அதனால் சக வியாபாரிகள் கிட்டேயும் சரி உறவுக்காரங்க கிட்டேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுக்கும் ரிஷபராசிக்காரங்களே எல்லா விதங்கள்லையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி இருந்ததுன்னா போதுங்க, உங்களுக்கு வெற்றி தொடரும். அடுத்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த
புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சக கலைஞர்களால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டு நீங்கும். அதுவே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். தேர்வுகள்லேயும் அதிக மதிப்பெண்கள் பெற்று கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்குங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லதுங்க. அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளில் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இது இருக்குங்க. புகுந்த வீட்டு உறவுக்காரங்க மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும். கணவர்கள் கிட்டேயும் பாராட்டுகள் கிடைக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் ஏற்படுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராத விதமாக நடக்க போகுது. வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்குங்க.